ஃப்ரண்ட் பூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த ஷோவில் யாரை மீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன கம்பி கட்டின கதையோட டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமியை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் ஜெயிக்கணும், ஒரு டைரக்டர் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவரோட மோட்டோ. இந்த படம் பண்ணுறது நான் பண்ணியிருக்கலாம், பட் வேணாம், உன் லைஃப் போயிடும், ஏன்னா எனக்கு இது சூட் ஆகாது, நான் பண்ணக்கூடாது. வெட்டு குத்து அடிதடி இதெல்லாம் பிடிக்காது, காமெடி தான் இருக்குது. காசைதான் கடவுளோட அதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் வரலன்றது எல்லாம் சொன்னாங்க, ரெஃபரன்ஸ் இல்லை. அப்புறம் அப்படியே ட்ரை பண்ணி லேடிஸும் குழந்தைங்களும் நல்லா ரசித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்துட்டு வந்த குழந்தைங்க அந்த டயலாகை பேசினதா பேரண்ட்ஸ் சொன்னாங்க. ஒரு குழந்தை சொல்லுது, நட்டி சார் சொல்லியிருக்காரு பேசும்போது சாப்பிடக்கூடாது, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. படத்தை தியேட்டரில் பார்க்க முடியல, பைரசியில் வந்துருச்சுன்னு எனக்கே ஃபோன் பண்ணுறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. தீபாவளிக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட படம் முடிஞ்சு அப்புறம் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும், பாராட்டுகள்லாம் நிறைய வந்திருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ்லாம் நிறைய வந்திருக்கும். இப்போ தான் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கட்டாயமாக நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. தீபாவளிக்கு வந்ததுங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸ் கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ், பார்த்தவங்க எல்லாருமே பாராட்டுற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்லும் போது அவ்வளோ பிஸிலாம் இல்லை, பட் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி நீட்டாக தீபாவளியெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து உட்காந்து. உங்களோட ஃபஸ்ட்டு படமே கம்பி கட்டின கதை தான். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, உங்களோட கதையை வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போது எப்படி இருந்தது, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஷேர் பண்ணுங்க. இல்லை, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி தான் இந்த படம் அப்படின்றது. நமக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை அதிகம் தான். ஸோ எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, இருக்க நம்பிக்கை இருந்தால் கடவுள், இல்லைன்னா கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஏதோ ஒரு பிடிப்பு, நம்ம போய் கூட இருக்கவங்க கிட்ட எல்லா குறையும் சொல்கிறத விட அங்கே கடவுள்கிட்ட சொல்லும்போது ஏதோ கிடைக்குது அப்படின்ற மாதிரி கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறதால நம்ம ஃபஸ்ட்டு நட்டி சார் தான் எனக்கு ஹீரோவாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது எனக்கு எப்படின்னா, நான் ஒரு ஹீரோவுக்கு ஒரு கதை சொன்னேன்னா அது அவங்களோட அவ்வளோதான். அடுத்து இன்னொரு ஹீரோ கிட்ட போனால் அந்த கதையை சொல்ல மாட்டேன், வேறு கதை. அந்த மாதிரி ஒரு 4-5 ஹீரோஸ் கதை சொல்லியிருந்தேன். பட் எனக்கு ஸ்பெஷலாக நட்டி சார் இருந்தார். ஏன்னா அவரோட அப்ரோச் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு லவ் ஸ்டோரியோடு தான் போகிறேன், ஒரு டபுள் ஆக்ஷன் ஸ்டோரி. நட்டி சார் வந்து படித்தார். நட்டி சார்ட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கதை கேட்குறத விட படிப்பார், படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவார். நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்றதை சொல்லுவார். மணி மைண்டட் இல்லை அவர். ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் ஜெயிக்கணும், ஒரு டைரக்டரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவரோட மோட்டோவே. ஸோ அப்படி இருக்கும்போது படிச்சுட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார், ப்ரொடியூசர்லாம் ரெடி, இந்த படம் பண்ணுறது நான் பண்ணியிருக்கலாம், பட் வேணாம், உன் லைஃப் போயிடும், ஏன்னா எனக்கு இது சூட் ஆகாது, நான் பண்ணக்கூடாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாரு. நானே எவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறேன், இல்லைன்ட்டார். ஸோ ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு, அப்செட் ஆகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டாரு. எதனால சார்? எதனால ஒரு லவ் ஸ்டோரி வேணான்றாரு. அவரோட அந்த 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 டைமுக்கு அவருக்கு அது சைட் சூட் ஆகாது, அது ஒரு யங்ஸ்டர் பண்ணா நல்லா இருக்கும்னு ரெஃபரும் பண்றாரு. நான் வேணா சொல்லி விட்றேன் போனேன். நமக்கு நட்டி சார் செட் ஆயிடுச்சு. அப்புறம் அவரோட மேனேஜர் சேகர் சார் ஃபோன் பண்ணாங்க அடுத்த நாள். பண்ணிட்டு அண்ணன் உங்களை கூப்பிட்டாரு, உங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, நீங்கள் வாங்க, பட் த்ரில்லர் இருந்தால் சொல்லுங்கன்னு. நான் ஒரு காப் ஸ்டோரி சொல்கிறேன் அவருக்கு. டிகேன்னு ஷார்ட் அது பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அவர் கூட அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்து கடைசியில் இந்த ப்ரொடியூசருக்கும் நான் ஒரு த்ரில்லரோடு தான் வந்தேன். நட்டி சாருக்காக த்ரில்லர் பண்ணலான்னு. இவர் வந்து அவர் மைண்டில் வேறு இருந்துச்சு. இவர் வந்து எப்படின்னா, வெட்டு குத்து அடிதடி இதெல்லாம் பிடிக்காது, காமெடி தான் அவருக்கு. ஸோ காமெடின்னும் போது இவர் தொட்ட விஷயம் என்னென்னா, எனக்கு இப்படி ஒரு காமெடி, அதுவும் சாமியார் காமெடி, 2 வார்த்தை தான் கொடுத்தாரு எனக்கு. 2 வார்த்தை தான், சாமியார் காமெடி பண்ணனா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஃப்ரெண்டு வேறு எனக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாத்தையும் கேட்டோன்னா பண்ண சொன்னாங்க. சரி, ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். காசைதான் கடவுளோட அதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் வரலன்றது எல்லாம் சொன்னாங்க, ரெஃபரன்ஸும் இல்லை. அப்புறம் அப்படியே ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சு சொன்னால் அவர் பிடிச்சிருந்துச்சு. சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணிட்டாரு. பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு போய் ஒரு வெர்ஷன் முடிச்சு சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2Dயில் ஒரு விஷுவல் பண்ணி காமிச்சேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அது பார்த்தோன்னா இன்னும் பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. ஓகே, இப்படி தான் வரப்போதா படம், அது RR சவுண்ட்லாம் போட்டு கொடுத்தோன்னே ரைட் ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டார். அப்புறம் நட்டி சார்ட்ட போய் சொன்னால் அவருக்கு பிடிச்சிது. நட்டி சார் உள்ளே வந்தோடனே, நட்டி சாருக்கு ஓகேனோடனே ப்ரொடியூசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நட்டி சார் ஃபுல் எஃபர்ட் கொடுத்தாரு. இந்த படத்தோட கதை வந்து செம்ம காமெடியான கதை. ஸோ இந்த டைட்டில் வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க சார்?
டைட்டில் வந்து அது ப்ரொடியூசரும் நட்டி சாரும் தான் அது பிளான் பண்ணாங்க. நான் வச்சிருந்த டைட்டில் வேற. அது கதைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். நட்டி சார் கிட்ட போய் இவர் ஏதோ ப்ரொடியூசர் மீட் பண்ண போயிருந்தப்போ நட்டி சார் வந்து சும்மா விளையாட்டாக ஏதோ சொல்லியிருக்காரு. நான் இருக்க கம்பிக்கு இல்லாத கம்பி கட்டின கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சார், பாருங்க சார் அப்படின்ட்டாரு. அவர் வேற ஒரு டைட்டில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, உள்ளே வெளியேன்னு வைக்கலான்னு இருக்காரு. உள்ளே வெளியே வந்து வைக்க முடியாது, ஏன்னா பார்த்திபன் சாரோட ப்ரொடியூசர் கொஞ்சம் அங்கெல்லாம் போய் டிமாண்ட் பண்ண முடியாது. நான் சார் கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நட்டி சார் சொல்லிட்டாரு. ஸோ ப்ரொடியூசர் வந்தப்போ நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நட்டி கலாச்சிட்டார் என்ன அப்படின்னாரு. என்ன கலாச்சிட்டாருன்னா அந்த மாதிரி கம்பி கட்டின கதெல்லாம். அப்போ எங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு. இப்போ நான் சொன்னேன் நல்லா இருக்கு இந்த டைட்டில். ஆனால் கூட இருக்க பையனையும் கேட்டோன்னா அவனும் நல்லா இருக்குண்ணா. ஸோ எங்கால எப்பயுமே மெஜாரிட்டி ஓட் தான். அப்படியா ட்ரை பண்ணி பார்ப்போமானா அப்படியே ட்ரை பண்ணோம், செட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம், ஸோ அது வந்து தேட்டரில் தான் நீங்கள் ஃபஸ்ட் ஷோ பார்த்தீங்க, நான் அதை பார்த்துருந்தேன். ஸோ அது வந்து எப்படி தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு அந்த டைமில் எப்படி இருந்தது? இல்லை இந்த படமாக வந்து நாங்கள் ஒரு 100 தடவைக்கு மேலே பார்த்துட்டோம். சரிங்களா, ஒர்க் பண்ணதே நம்ம தானே, டப்பிங்கில் எடிட்டிங்கில் எல்லாத்துலேயும் பார்த்தோம். ஃபைனல் வெர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஆஃபீஸே அடிக்கடி பார்ப்போம், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா. ஈவன் ப்ரொடியூசர் வந்து உட்காருவாப்பில். ஸோ இது டீம் ஒர்க், அல்டிமேட்டாக எல்லாமே ஒரு டீமாக தான் எல்லாமே சேர்ந்து பண்ணோம். பார்த்துட்டு இருக்கும்போது ஷோஸ் பார்க்கும்போது நீங்கள் கேட்குறது ஃபஸ்ட் டைம்ன்றது கரெக்டு. ஏன்னா ஆடியன்ஸோட ஃபஸ்ட் டைம் பார்க்குறது ஒன்று இருக்குல்ல. இங்கே நம்ம பார்க்கும்போது டெக்னீஷியனாகவே பார்த்துட்டு இருப்போம். அங்கே போய் ஆடியன்ஸோட உட்காரும்போது நம்ம இங்கே பார்க்குறத விட ரைட்டில் லெஃப்டில் பின்னாடி இப்படி தான் பார்த்துட்டே இருப்போம். அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு, அந்த கைத்தட்டல் சிரிப்பு. நம்ம எங்கெங்கெல்லாம் சிரிப்பாங்கன்னு நினச்சோமோ அதை தாண்டின இடத்துலலாம் சிரிக்கும் போது தான் நமக்கு தெரிஞ்சது, ஓ ரசிக்கிறாங்க. அது ஒரு பிஎன்சிக்கான படமாக இருந்துச்சு. குறிப்பாக லேடிஸும் குழந்தைங்களும் நல்லா ரசித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்துட்டு வந்த குழந்தைங்க அந்த டயலாகை பேசினதா பேரண்ட்ஸ் சொன்னாங்க. அதில் இருக்க டைலாக்ஸு உதாரணமாக சாப்பிடும்போது ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து சொன்னாங்க, சாப்பிடும்போது பேசக்கூடாது, பேசும்போது சாப்பிடக்கூடாது நட்டி சொல்லுவார். அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒரு குழந்தை சொல்லுது, நட்டி சார் சொல்லியிருக்காரு பேசும்போது சாப்பிடக்கூடாது, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடம். அது மாதிரி இன்னொரு டைலாக் போடுவார், ஏகலகல பிகுத்துவாரு தூர்லகுது எச்ச காக்கையிலகுது பச்சைன்னுவாரு. அது நட்டி சார் அடிச்சது, ஸ்பாட்ல அடிச்சாரு. அவருக்கு அந்த 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 ஸ்லாங் சூப்பரா வரும் அவருக்கு, இந்த லோக்கல் ஸ்லாங். நீங்க அவர்கிட்ட போயிட்டு மதுரை கொடுத்தீங்கன்னா மதுரைக்காரனா பேசுவாரு, திருநெல்வேலி கொடுத்தா திருநெல்வேலிக்காரன். அவருக்குள்ள ஒரு மகா நடிகன் இருக்கும். அந்த ஸ்பாட்ல நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, அவரை பற்றி சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த 2 வருஷத்தில் அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணிட்டோம். கதை சொல்ல ஆரம்பிச்சேன் 2 இயர்ஸ். நான் அதுக்கு முன்னாடிலேருந்தே ட்ராவல் பண்ணுறதா சொல்கிறேன். இந்த படம் ஒரு 1 இயர் 1.5 இயர் ப்ராஜெக்ட்டு. ஆல்மோஸ்ட் 1 இயர் தான் எல்லாம் முடிச்சது. ஸோ நான் அதுக்கு முன்னாடிலேருந்து ட்ராவல் பண்ணுறதால அவருக்குள்ள ஒரு ஆக்டரை பார்த்துட்டே இருப்பேன். நான் கதை சொன்னேன்னா அவர் ஒரு கேரக்டரை பிடிச்சி அதை உள்வாங்கி ஒன்று பண்ணி காட்டுவார். ரோட்டில் நின்று எதாச்சா பேசிகிட்டு இருக்கோம்னா டக்குன்னு ஒரு கேரக்டர் சொன்னால் அங்கேயே நடிச்சு காட்டுவார். கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார். அப்படி ஸ்பாட்டில் நிறைய இலக்கியம் எல்லாம் பேசுவார். சுத்த தமிழ் அவ்வளோ அழகாக பேசுவார். அதுதான் அந்த படத்தில் வந்தது எல்லாமே. ஸ்பாட்டில் அவர் அடிச்சது தான். ஆமாம், சாமியார் விஷயத்துலலாம் சூப்பராக ஸ்பாட்டில் நம்ம ஒன்று எழுதி வச்சுருப்போம். டைலாக் ரைட்டர் முருகானந்தம் அவர் ஒன்று எழுதி வச்சிருப்பாரு. ஆனால் ஸ்பாட்டில் வேற ஒன்று நடிப்பார். அடிச்சுட்டு சொல்லுவார், இதை பண்ணலாமா நல்லா இருக்கான்னு கேட்பார் நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் தான் அது போடுவார். ஸோ அந்த மாதிரி கிளாடியேட்டர் டைலாக் அவர் பேசினார் ஒரு தடவை. எதாச்சும் பேசிகிட்டு இருக்கோம் ஸ்கிரிப்ட் பற்றிலாம். படம் ஷூட் முடித்த உடனே டெய்லி அன்னன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எது கரெக்ட், இது கேட்பாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்மளை கேட்கணும்னு அவசியமே இல்லைல்ல. அவர் அவ்வளோ பெரிய கேமராமேன், அவருக்குள்ள டைரக்டர் ரைட்டர் எல்லாமே இருப்பாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு டைரக்ஷன் பண்ணல. அதெல்லாம் கேட்கும்போது அதாவது அவங்கவுங்க பண்ணணும்னா அதை நமக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கூடாதுன்னு அவர் பெருந்தன்மையாக சொல்லுவார். ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கிரிப்டெல்லாம் நாங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் நடிச்சு காமிப்பார். இப்படி பண்ணும்போது கிளாடியேட்டரில் அந்த கிளைமேக்ஸ் டயலாக் பேசினார், அந்த கூஸ் பம்ஸ் வந்துச்சு எனக்கு. அது மாதிரி ஒரு 2-3 படங்கள் சிவாஜி கணேசன் மாதிரி அப்படியே பண்ணுவார். ஸோ வெர்சடைல் ஆக்டர் அவருக்கு இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் கிடைக்கணும். ரொம்ப கடவுளை வேண்டிக்கிறேன். நான் நல்லா நடிச்சிருந்தார் அந்த படத்தில், சூப்பராக நடிச்சிருந்தார். அவரால் தான் எல்லாமே நடந்துச்சு. ஃபுல்லாகவும் ட்ராவல் பண்ணியிருந்தாரு அந்த படத்தில். அவர் ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து நிறைய நடுவில் ரூமர்ஸ் போச்சுன்னா டபுள் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி ரூமர் நிறைய போச்சு. அதுக்கப்புறம் வந்து டபுள் ஆக்ஷனாக இருக்கும், எதனா நீங்கள் ட்விஸ்ட் தந்துடுவீங்களோ கிளைமேக்ஸில் அப்படின்ற மாதிரி தான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் டபுள் ஆக்ஷன் இல்லை, ஒரே சிங்கிள் ஆக்ஷன். கேரக்டர் வேரியேஷன் அது அதனால அப்படி தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங் நாங்கள் கொடுத்த போஸ்டர்ஸ் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சிருக்கும். மற்றபடி டபுள் ஹீரோ தான். ஸோ
நீங்க இந்த டிராவல் இந்த டைம் படம் எடுக்கும் போது என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ணீங்க? இவ்வளோ படத்தையே நிறுத்திடலாம் வேணாண்டா அப்படின்ற மாதிரி எதனால யோசிச்சிங்களா? இது வேணாம், இதை ஹேண்டில் பண்ணிடலாம், நம்ம எப்படியாச்சும் இவ்வளோ கஷ்டப்பட்டாது பண்ணிடலாம் அப்படின்னு எதனா நினைச்சிங்களா? இல்லை, அந்த மாதிரி ஒரு இடம் வரணும்னா அது ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இல்லைன்னா தான் அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். ரெண்டாவது ஆர்டிஸ்டோட கால் ஷீட் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது அது இங்கே இல்லவே இல்லை. ஏன்னா எங்கள் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு படத்தோட குவாலிட்டி இருக்கணும், எது வேணாலும் நான் தரேன் அப்படின்றதுல தெளிவாக இருந்தாங்க. அவுட்டோர் போகணுமா அவுட்டோர் போ, இப்போ டூயல் கேமரா செட்டப் தான் தரேன், எத்தனை கேரவான் இத்தனை கேரவான் வேணும் கரெக்டு. இப்போ ஒரு கேரவானில் 2 பேரை ஷேர் பண்ணுறது வேணாம், அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடு. இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் எதுலேயுமே குறை வைக்கக்கூடாதுன்றதில் எங்கள் ப்ரொடியூசர் ரவி தெளிவாக இருந்தார். அதனால் எந்த இடத்துலையுமே அந்த ஸ்ட்ரகிள் நிறுத்துறது அதெல்லாம் வரவே இல்லை, கம்ஃபர்ட்டாக போச்சு. கால் ஷீட் கிடைக்காது. ஏன்னா இப்போ சிங்கம்புலி சார்லாம் மகாராஜா பண்ணிட்டாங்க அந்த டைமு. நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம், பண்ணதுக்கப்புறம் கால் ஷீட் பிஸி ஆயிடுச்சு. அப்போ அந்த கால் ஷீட் பிடிக்க முடியல, சாருமே பிஸி. ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக படங்கள் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ப்ரமோஷனு அந்த மாதிரிலாம். இப்போ ஆர்ஜே பாலாஜி படம் ஒன்று வந்துருந்துச்சு, அப்புறம் நிறமாறு முளைகள் எல்லாம் பண்ணார், ப்ரமோஷன்ஸ். ஸோ அவர் சப்போர்ட் பண்ணுவார் அதுக்கெல்லாம். ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம். மற்றபடி வேறு எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை. எல்லாத்துலேயும் கிளைமேட்டிக் ஸ்ட்ரகிள், மழை போன வருஷத்தில் அப்படி தான். மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப ஜாலியாக தான் இருந்தோம். டீம் ரொம்ப ஃபன்னான டீம், எல்லாருமே பயங்கர ஜெல்லாயிருவோம். இதில் வந்து முருகானந்தம் ஒரு டைரக்டர், சிங்கம்புலி சார் ஒரு டைரக்டர், ஸோ நட்டி சார் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் இருந்ததால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அழகாக கைப்பிடிச்சி கூப்பிட்டு போன மாதிரி இருந்துச்சு இந்த படம் எனக்கு. இப்போ நீங்கள் இந்த சீன் இப்படி பண்ணலாம்னு சொல்லுவீங்க, உங்கள் மைண்ட் செட்டில் எப்படி இருக்கும்? ஸோ இவங்கெல்லாம் வந்து டேரக்டர் தானே, ஸோ அவங்க எதனா சொல்லியிருக்காங்களா, இல்லை இது இப்படி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எதனா அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா? அது ஆக்சுவலாக நான் வந்து த்ரில்லர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா காமெடியில் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு தடவை ஒரு காமெடி சீன் சொல்லும்போது சிரிப்பாங்க, செகண்ட் டைம் சொல்லும்போது ஓகே அப்படின்வாங்க, தேர்ட் டைம் சொல்லும்போது பரவாயில்லன்னுவாங்க, 4வது தடவை மாற்றிடலாமேன்னுவாங்க. நீங்கள் அந்த ஆர்டிஸ்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு உயிரே வரும். இப்போ வடிவேலுக்கு ஒரு காமெடி சீன் சொல்லும்போது நல்லா இருக்காது, பட் அவர் அங்கே பண்ணும்போது தான் அது வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஆக்ஷன்ஸ்லாம். ஆமாம். இப்போ கவுண்டமணி செந்தில் நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு காமெடி வைக்கிறது பெருசு இல்லை, அவங்கள விஷுவலாக பார்க்கும்போது தான் அது காமெடியாக மாறும். இந்த ஸ்ட்ரகிள் இங்கே இருக்கிறதால தான் நான் காமெடி பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பேன். இன்னொன்று, அந்த காமெடி ஆர்டிஸ்டோட கால் ஷீட் நான் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பிஸியாகவே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு த்ரில்லர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி, நான் ஃபெமிலியர் போகணுன்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு போயிட்டு பிளான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இது காமெடி படம்னும் போது ரொம்ப பயந்துதான். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாலி பண்ணிட்டாங்க, நம்ம பயந்த மாதிரியே இல்லை. அவங்க ஒரு டைரக்டர்ஸாகவே பழகலை. இங்கே வந்தோன்னே அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அதை சொல்லுவாங்க, நம்மளும் ஏற்றுக்கிற இடத்துல தான் இருந்தோம். ஏன்னா நம்ம பண்ணுறது ஃபர்ஸ்ட் படம், எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும், படம் நல்லா வரணும், ஆடியன்ஸுக்கு தானே படம் பண்ணுறோம். எனக்காக நான் படம் பண்ண வந்திருக்கேன், எனக்கு இப்படி தான் படம் வேணும் அது இல்லை. நான் எடுக்கிற படத்தை நீங்கள் பார்க்கணுங்கிறது இல்லைல்ல, அவங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி அதை கொண்டு போகணும். 100 பேர் பார்க்குற இடத்துல என் படத்தை ஒரு 40 பேர் ரசித்து சிரிச்சிட்டாலே சந்தோஷம். அது நடந்துச்சு, தியேட்டர்ஸ் மேலேயே சிரிச்சாங்க. ஆமாம், எனக்கு கேரளாலேருந்து படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க, கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. ஒரு போர்டு மிஸ் ஆனால் கூட ஃபோன் அடிப்பாங்க, அந்த இடத்துல ஒன்று இல்லையே, பப்ளிசிட்டி இருக்காது, எப்படி நீங்கள் பண்ண முடியும், அது வைக்க சொல்லுங்கள், இப்படிலாம் கால்ஸ் வரும். ஸோ அதுவும் நட்டி சாருக்கு இருக்க லவ் வந்து ரொம்ப பெரிய லவ், மக்கள்கிட்ட ஷூட் எடுக்கும்போதே ரசிப்பாங்க அவரை. அவர் பண்ணுறாருன்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அவர் அந்த சதுரங்க வேட்டையிலேயே நிறைய ஃபேன்ஸ் பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி சரி, ஓடிடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓடிடியில் வரும்போது ஒரு மாசம் இருக்கும், இந்த கண்டிப்பாக பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம சிங்கம் புலி சார் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, இங்கே இந்த இடத்துல செட் ஆகும் அப்படின்னு சொல்லி? அது சலூன் சண்முகம்னு ஒரு கேரக்டர் படத்தில், ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு டேர்ன் நடக்கிற ஒரு கேரக்டரு. அது பிளான் பண்ணும்போது நாங்கள் ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பேசி பார்த்தோம், அதுவும் செட் ஆகலை. இப்போ சிங்கம்புலி சார் பார்க்கும்போது பேசும்போது அவர் பேசின விஷயம் 2-3 வார்த்தை போடுவார்ல, அதிலே சிங்க் ஆகிட்டோம் நாங்கள். ரைட், இவர் இருந்தால் இந்த இடம் கரெக்டாக இருக்கும், அது ஒன்று. ப்ளஸ் நட்டி சார் அவரோட காம்போ நல்லாயிருக்கும், அவங்க 2 பேர் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி அவர் ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே அவரும் நம்ம ஜாவா சுந்தரேசன் சாரும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் உள்ளே வந்தாலே நம்ம ஒன்று நினச்சி போவோம், அங்கே போனால் வேற ஒன்று ஏறிக்கிட்டே இருக்கும். நம்மளா ஸ்கிரிப்டில் மாற்ற மாட்டோம், ஸ்கிரிப்டெல்லாம் ஃபைனல் பண்ணி லாக் பண்ணி தான் போகிறோம். ஆனால் அங்கே ஒரு இம்ப்ரூவைசேஷன் நடக்கும். அதை தான் ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னாங்க. அப்போ சிங்கம்புலி சார் கூட கலாச்சாரு, பொய்யாவது சொல்லுவீங்க, இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டோன்னு. அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்தோம், ஆனால் அங்கே போனோடனே இவங்க ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. சிங்கம்புலி சார் வந்து டக்குன்னு ஒரு டயலாகை போடுவார், டிஎஸ்ஆரை பார்த்தோன்னே சிரிச்சிருவாங்க. அப்போ நம்ம அதை கட் பண்ண முடியாதுல்ல, அந்த ஃப்ளோ போகும்போது நம்ம தடுக்கவும் கூடாது.
நமக்கு தேவைப்படாத இடத்துல நம்ம எடுத்துருவோம், தேவைப்படுற இடத்துல நம்ம போய் சொல்லுவோம், சார் இதான் சார் வேணும், இது இருந்தால் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல நமக்கு காமெடி வேணாம், ஒரு மீட்டர் இப்படி இருக்குன்னா ஓகேன்றுவாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. ஓகே சார். இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து நிறைய படம் 4 படம் ரிலீஸ் ஆச்சு. டியூடு, பைசன், அதுக்கப்புறம் டீசலு, நம்ம படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து இந்த 3 படம் வந்து நம்ம படத்தோட ப்ரொமோஷன்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இன்னும் நீங்கள் ப்ரொமோஷன் நல்லா பண்ணியிருக்கலாமான்ட்டு எதனா உங்களுக்கு தோணுச்சா அதுக்கப்புறம்? அது என்னன்னா ஒரு ஒரு திடீர் முடிவு தான் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். தீபாவளிக்கு வர்றோன்றதே கொஞ்சம் நம்ம முன்னாடி யோசிக்கல, நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வரலான்னு யோசிச்சிருந்தோம். அது ஒரு திடீர் முடிவு. ஒரு சில படங்கள் வரலன்ட்டாங்க, அதனால தான் நம்ம வரத்துக்கு பிளான் பண்ணோம். இந்த 3 படத்துல ஒரு படம் வரலன்ட்டாங்க. ஆமா, அப்ப டீசல் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் ப்ரொடியூசர் முடிவு எடுத்தார், சரி டீசல் வரல நம்ம வந்துருவோம். சமுத்திரகனி சார் படம் ஒன்று வர மாதிரி இருந்துச்சு, அதுவும் வரல. ஸோ இது ரெண்டுமே வராதப்போ நம்ம வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம வந்துடலான்னு இறங்கி ப்ரொமோஷன்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு டீசல் உள்ள வந்தாங்க. நம்மளால பேக் வாங்க முடியல அந்த நேரத்தில். ஸோ அதனால நம்ம சரி இறங்கிடுவோம், வந்துட்டோம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இறங்க. ஆனால் இன்னும் ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக வந்து நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்லலாம் வச்சுக்கோங்களேன், பார்த்த வரைக்கும் ஒருத்தர் கூட நெகட்டிவே சொல்லலை. ஒருத்தர் கூட நெகட்டிவ் சொல்ல, எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. ஆனால் வந்து சில பேருக்கு வந்து படம் வந்த மாதிரி சில பேருக்கு தெரியல. சில பேருக்கு தெரியல, கம்பி கட்டின கதை அப்படியா வந்ததா தீபாவளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல படம் இருக்கு, பட் அது ப்ரொமோஷன் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. இல்லை அந்த எஃபர்ட் போட்டோம். ப்ரொடியூசர் வந்து அவரை குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா நாங்கள் அதுதான் தான் சொல்கிறேன்ல, தீபாவளிக்கு ஒரு 10-15 நாள் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே டிராஃபிக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்ட மாதிரி தான். ஏன்னா லேட்டாக வரும். இப்போ நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணால் எனக்கு ஒரு 5 to 7 days வேணும் அது ரீச் ஆகிறதுக்கு. இப்போ நானே இன்ஸ்டா இதெல்லாம் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை தான் பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரி ரீச் ஆகிறதுக்கே டைம் கிடைக்கல. இப்போ எங்கள் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் 3rd week போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் வெளியே தெரியுது. எங்களுக்கு ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா 3rd weekல தான் ரிவ்யூஸ் வருது வெளியே. ஸோ ஸ்லோவாக தான் பப்ளிக் கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு இப்படி ஒரு படம் அப்படின்னு. அப்போ நாங்கள் அதுதான் நடந்துச்சு. நம்ம கொஞ்சம் அந்த தீபாவளி அப்படிங்கிற ஒரு ரஷ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துருவோம் அப்படின்றதுல. ஆனால் உண்மை நம்ம கதை படம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கதை ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் முக்கியம், அதோட முக்கியம் நம்மளுக்கு ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? ஸோ இதனால இன்னும் பண்ணியிருந்தா நல்லா பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். கட்டாயம். ஸோ இந்த தடவை பார்த்துட்டோம், அடுத்த படத்தில் அது பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து ப்ரொமோஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஆடியோ லான்ச்சு அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் வந்து இப்போலாம் வந்து எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, சோசியல் மீடியாலேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, அங்கேயே எல்லாருமே ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கரெக்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த மர்மர் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. கரெக்டுங்களா? ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஸ்டார்டிங் பெருசாக யாரும் இது பண்ணலை, எதுவும் வெளியே தெரியல ஆக்சுவலாக அந்த படம். அதுக்கப்புறம் வந்து அந்த டீம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்க்குலாம் ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து பெய்டு கொடுத்தோ மேபி நிறைய வந்து அவங்க பாசிட்டிவ் ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை எனக்கு அப்படின்னு தோணலை. ஏன்னா எந்த படமுமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க, எல்லா படமுமே ஜெயிக்கணும்னு தான் வர்றோம். உங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு விஷயம் அந்த படத்தில் இல்லைன்னா, ஒரு தியேட்டருக்கு போயிட்டு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, நீங்கள் கேட்குற அந்த பப்ளிசிட்டி விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பப்ளிசிட்டி நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு படம் தியேட்டருக்கு வந்து அங்கே மக்கள் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்கல்ல, அதுதான். எங்கள் படத்துக்கு நல்ல ரிவ்யூ கிடைச்சும் தியேட்டர் இல்லை. ஏன்னா அந்த டைமில் வந்ததெல்லாம் பெரிய படங்கள். இப்போ டியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பெரிய பெரிய படம் பண்ணிட்டு வராங்க, அவங்க தியேட்டர் நம்ம கம்பீட் பண்ண முடியாது. பைசன் பெரிய இடம். ஸோ இவங்ககிட்ட நம்மளால் கம்பீட் பண்ண முடியல அந்த நேரத்தில். இப்போ மக்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே எங்களுக்கு தியேட்டர் இல்லை. இப்போ அடுத்த ஷோ தியேட்டர் வேணும்ல, தியேட்டர் இல்லாமல் நாங்கள் எங்கே போக முடியும்? ஸோ அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த மர்மர் பற்றி சொல்லும்போது அது சொல்கிறாங்க, அது அப்படி பண்ணிடவும் முடியாது எல்லாருமே. இல்லை நம்மளே இருக்கோம், ஒரு படம் எடுத்துட்டோம், போயிட்டு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸை சொல்லிட்டான்றதுக்காக பப்ளிக் கூட்டம் வந்துட மாட்டாங்க. இல்லை ஆக்சுவலாக அப்படிதான் ஆச்சு. இல்லை இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து ஃபுல்லாக அந்த படம் அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அவங்க கொடுத்தது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நான் படம் பார்த்தேன். எனக்கு அந்த ஹாரருக்கு பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னா என்னன்றது, ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் பிளான் பண்ணது நான் தான். ஏன்னா கனடாவில் ஒரு படம் பார்த்தேன், அது மாதிரி ஹாலிவுட்டில் நிறைய ஃபவுண்ட் ஃபுட்டேஜஸ் இருக்குது. எனக்கு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு சின்ன பட்ஜெட் தான் எடுத்தாங்க கர்நாடகாவில். அது ஒரு நண்பர் சொன்னார், அங்கே ஒரு பெரிய டைரக்டர் ப்ரொடியூசர், அவர் எனக்கு ரெஃபர் பண்ணார், உங்ககிட்ட வந்து ஹாரர் த்ரில்லருக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது, நான் இன்ஸ்டண்ட்டாக ஸ்கிரிப்ட் பண்ணி முடியும் அப்படின்றப்போ சொன்னார்.
அப்போ தான் அந்த படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. அப்போ தான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் போதும், குறிப்பிட்ட லிமிட்டட் பீரியடுக்குள்ள ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணிடலாம். அதில் த்ரில்லு ஹாரர் இருந்தால் தான் அது அவ்வளோதான் அது. இப்போ அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு த்ரில்லும் ஹாரரும் இல்லைன்னா நீங்கள் அதை குறை சொல்லலாம். அதுக்குள்ளே ஒரு கதையும் வச்சுருக்காங்க. இந்த சப்த கன்னிகைகள்னு ஒன்று காமிப்பாங்க. அந்த இடத்துலலாம் கூஸ் பம்ப்ஸ் வந்துடும். ஸோ ஒரு படம் சின்ன பட்ஜெட், நம்ம நினைக்க முடியாத ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணுறதே கஷ்டம்னும் போது அந்த கதைக்குள்ளே ஒரு விஷயத்தை காமிச்சிட்டாங்கல்ல. நான் அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன். ஏன்னா எனக்கு இங்கே 10 ஹவர்ஸ் டைரக்டருக்கு விஷ் பண்ணேன். ஏன்னா ஒரு படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து வெளியே கொண்டு வரதுங்கிறதே பெருசுன்னும் போது ஒரு பேர் எடுக்கிறாங்கன்னா நம்ம பாராட்டி தான் ஆகணும். கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ மர்மர் டைரக்டர் நான் பாராட்டினேன். ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஃபேக் பப்ளிசிட்டியோ என்னவோ கொண்டு வந்து அந்த ப்ரொடியூசரை ப்ராஃபிட் ஆக்கிட்டார்ல, அது பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தவங்க, நான் பார்த்தப்போ பயந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் பார்த்துட்டேன். ரெண்டாவதோட இதே ஆஃபீஸில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நைட் என் கூட அந்த பசங்க வெளியே போயிட்டாங்க. எனக்கு பயம் வந்துச்சு. ஆஃப் பண்ணிட்டு வெளியே போனேன். இது சீரியஸாக நடந்துச்சு. அப்போ அந்த படம் தப்பான படம்னா அது பார்க்க முடியாதுல்ல. அது உண்மையிலே நல்ல படம். ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அந்த பட்ஜெட்டில் அவ்வளோ பெரிய ஹாரர் பண்ணுறது நல்ல விஷயம். தெரியல அது ஏன் அப்படி சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்து இவங்க கொடுத்த இதே ஒரு வேற லாங்குவேஜ்ல எதுவும் வந்திருந்தா அந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா அது இங்க நடக்குது. அதர் லாங்குவேஜஸ் படத்துக்கு இருக்க சப்போர்ட் வந்து நம்ம படத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய. ஏன்னா நம்ம படங்களும் நல்ல படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். மெய்யழகன் படம்லாம் ரொம்ப அருமையான ஒரு படம், ஒரு ஸ்க்ரீன் பிளே. இது வந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல வந்திருந்தா சத்தியமா கொண்டாடி இருப்பாங்கன்னு அந்த டைரக்டரே சொன்னாரு. நல்ல படம் தானே அது. அது உணர்ச்சி பூர்வமான படம். தியேட்டரில் பார்க்கும்போது எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியுது இல்லைங்களா? அப்போ அது இன்னொன்று சொல்கிறேன், அது ஒரு டைமாக இருக்கலாம். அந்த டைமுக்கு வர்ற டைமோ இல்லை நம்ம பார்க்குற ஆடியன்ஸோட சூழ்நிலையோ தெரியல. ஒரு ரிவ்யூ போடுறாங்க இல்லையா, அவங்க என்ன மென்டாலிட்டியில் இருப்பாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு வந்து உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் ரிவ்யூ போடுறீங்க. நீங்கள் என்ன மென்டாலிட்டியில் இருக்கீங்களோ அதுதான் ரிவ்யூவாக வருது. படம் பார்க்கும்போது நீங்கள் ஜாலி மூடில் ஃபன்னாக இருந்தீங்கன்னா ஒன்று போடுறீங்க, இல்லைன்னா வேற ஒன்று போட்டு விட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஃபஸ்ட்டு வெளியே வரும்போது அதை பார்த்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்களோ எனக்கு தோணும். ஆனால் மெய்யழகனில் வந்து தேட்டரில் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஓடிடியில் வந்தோடனே ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து செம்மையாக இருக்கு படம் அப்படின்னு. கட்டாயமாக இப்போ எங்கள் படம் நான் சொல்லக்கூடாது, எங்கள் படம் தியேட்டரில் வந்தப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எனக்கும் நெகட்டிவாக யாருமே எதுவுமே கேட்கல. 1-2 பேர் ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க, இது ஏன் இப்படி அப்படின்ட்டு. அது நாங்கள் சொன்னோம் இது மாதிரி இருக்குன்னு. இப்போ வந்து பைரசியில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் படத்தை தியேட்டரில் பார்க்க முடியல, பைரசியில் வந்துருச்சுன்னு எனக்கே ஃபோன் பண்ணுறாங்க. பைரசியில் நான் பார்த்துட்டேன், படம் சூப்பராக இருக்குது, இதை தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே நாங்கள் அவஸ்தைப்படுறோம், நீங்கள் ஏன் ரீரிலீஸ் பண்ணக்கூடாது? அந்த கேள்வி இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னொன்று என்னென்னா, ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள், ஒரு மீடியம் பட்ஜெட் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு தியேட்டருங்கிறது ஒரு அட்ரஸ் மட்டும்தான். தியேட்டரில் போய் நம்ம கலெக்ஷன் எடுத்துட முடியுமானா இல்லை. அந்த தியேட்டருக்கு நீங்கள் போனால் தான் ஓடிடி வந்து உங்கள் படத்தையே கன்சிடர் பண்ணுறாங்க. நான் அதை ரெவன்யூ பேசிஸ் எடுக்கலாமா, அவுட்ரேட் இல்லை. ஸோ ரெவன்யூ பேசிஸ் எடுக்கணுன்னாலும் அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு வந்து தியேட்டர் வேணும். ஸோ இப்போ அப்படி தான் இது ஒரு ஆரோக்கியமான விஷயமாகவும் போயிட்டுருக்கு. நம்ம கரெக்டான டைமில் பிளான் பண்ணி போட்டோம்னா அந்த படம்